சிக்கன் குழம்பு செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 1 டீஸ்பூன் தனியா, 6 வரமிளகா போட்டுக்கோங்க. நான் குண்டு மிளகா போட்டிருக்கேன், நீங்கள் நீட்ட மிளகா கூட போட்டுக்கலாம். கலருக்காக 2 காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணுறேன், இது இல்லைனாலும் பரவாயில்ல. சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மிளகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. தேங்காய் ஒரு 2 சின்ன துண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. அடுத்து குழம்பு செய்ய கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு துண்டு பட்டை, 2 லவங்கம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக நறுக்கிட்டு அதை ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நறுக்குன்னு ஒரு தக்காளி பழத்தை சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கப்புறமா சிக்கனை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டையும் சேர்த்துடுங்க. மசாலாவோட சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனை வேக வைக்கிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறமா குழம்பை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுடுங்க. இப்போது சிக்கன் எல்லாம் நல்லா வெந்து குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.